வணக்கம். ஜெம் துளிகள். ஆன்லைன் வர்த்தகம் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி செய்தவரை காரைக்குடி காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் திருப்பத்தூர் அருகே உள்ள கண்டரமாணிக்கத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டி தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாகவும் இதுபோல் பலரிடம் ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கணேசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். சோம கணேசன் கைது செய்யப்பட்டதை அறிந்து அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்த பலர் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தின் முன்பு கூடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வால்பாறை அருகே உள்ள செங்குத்துப்பாறை எஸ்டேட்டில் 3 தொழிலாளர் குடியிருப்பு தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே செங்குந்தப்பாறை எஸ்டேட்டில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பில் மின்கசிவால் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதை எரிந்த தொழிலாளர்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் அலறியடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி உயிர் தப்பியுள்ளனர். இதில் சிவகாமி, அருள்மணி, பார்வதி, ஜோதிவேல் ஆகிய 3 வீடுகளும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு விரைந்து வந்த எஸ்டேட் நிர்வாகத்தினர் தீ மேலும் பரவாமல் தடுக்கும் வகையில் தண்ணீர் டேங்கர் கொண்டு வந்து விரைந்து தீ பரவாமல் தடுத்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆகியோர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் அப்பகுதி தொழிலாளர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசியல் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு சவால் விடும் வகையில் இளம் சுயேட்சை வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுக, திமுக, காங்கிரசுக்கு இணையாக திண்டுக்கல் மாவட்டத்தில் 4வது வார்டு பகுதியில் 22 வயதான வெங்கடேஷ் ரத்தினம் என்ற இளம் சுயேட்சை வேட்பாளர் அரசியல் கட்சியைச் சார்ந்த வேட்பாளர்களுக்கு சவால் விடும் வகையில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இதில் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் கால்களில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் தங்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவதாக கூறினார். மேலும் தனது கைபேசி எண்ணை அனைவரிடமும் கொடுத்து எப்பொழுது வேண்டுமானாலும் தங்களுக்கு தேவையான உதவிகளை குறுஞ்செய்தி மூலம் அனுப்பினால் அதனை உடனடியாக நிறைவேற்றி தருவதாக கூறினார். போன்ற அனைத்து வசதியும் செஞ்சு கொடுப்பேன்னு உறுதியோட நம்பிக்கையோட எல்லாத்தையும் வாக்கு சேகரிச்சுட்டு வரேன். நன்றி, வணக்கம். மக்கள் ரொம்ப உற்சாகத்தோட எல்லாரும் நான் வீட்டுக்கு போகும்போது என்னோடய சேர்ந்து வந்துடுறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் இன்னும் ஆர்வத்தையும் எனக்கு ரொம்ப கூட்டுது. என் கூட இருக்க பெரியோர்களும் என்னோட சேர்ந்து 22 வயசாக மாறிக்கிட்டு வர்றாங்க. எனக்கு மேலே இப்போ எல்லாம் ஸ்பீடாக வர்றாங்க. இப்போ அவங்களால எனக்கு ஈடு கொடுக்கும், என்னையால் அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியலை. அந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகத்தோடு எனக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக இப்போ இருக்க நவீன தொழில்நுட்பத்தில் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக அணுகலாம். இந்த வார்டுக்குள்ளே நான் ஆஃபீஸ் போடுறேன், 24 மணி நேரம் இந்த ஆஃபீஸ் திறந்துருக்கோம், ஃபோன் பண்ணலாம். என் வீடு ரொம்ப பக்கத்தில் தான். எப்படி ஏதோ ஒரு மீன்ஸில் சின்னதாக எனக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டா கூட உடனே நான் வந்துடுவேன். மெயினாக நம்ம இப்போ இருக்க மொபைல் கணினி போன்ற எல்லா வசதிகளையும். திண்டுக்கல் 21வது வார்டில் காங்கிரஸ் சார்பில் நகர்ப்புற தேர்தலுக்கான செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் 21வது வார்டில் மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கார்த்திக் போட்டியிடுகிறார். இந்நிலையில் நாகல் நகர் பகுதியில் உள்ள காங்கிரஸ் திமுக தேர்தல் அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேட்பாளர் கார்த்திக் பேசுகையில் உள்ளாட்சி தேர்தலில் மட்டுமல்லாமல் 2024 வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமராக ஆவார் என கூறினார். இதில் 21வது வார்டு மட்டுமல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் போட்டியிடும் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இதில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட தலைவர் மணிகண்டன், நாகலட்சுமி, காங்கிரஸ், திமுக கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அந்தியூர் அருகே காதல் விவகாரத்தில் இளைஞர் தாக்குதல் நடத்தியதில் வெங்கடேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் அருகே உள்ள கீழ்வாணி மூங்கில்பட்டியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். பெயிண்டிங் தொழிலாளியான இவர் தனது பாட்டியுடன் வசித்து வருகிறார். இதையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவியிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாணவி பெற்றோருக்கு தெரிய வந்ததை அடுத்து இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் வெங்கடேஷை மாணவியின் பெற்றோர் தாக்கியதில் தலையில் படுகாயம் அடைந்துள்ளார். இதனையடுத்து தீவிர சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட வெங்கடேஷ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார்.
இதற்கிடையே வெங்கடேஷ் மீது தாக்குதல் நடத்திய மாணவியின் தந்தை மற்றும் அவரது அத்தையை ஆப்பக்கூடல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்படப்பை கிராமத்தில் ஸ்ரீ வரம் தரும் பெருமாளின் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கீழ்படப்பை கிராமத்தில் 75 ஆண்டுகளுக்கு முன்பு ஏரி புனரமைப்பு செய்தபோது பெருமாளின் திருவுருவ சிலை கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் கிராம மக்கள் அதே இடத்தில் பெருமாள் சிலைக்கு சிறிய குடிசை அமைத்து வழிபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் வரம் தரும் பெருமாளுக்கு திருக்கோயில் கட்டும் பணி கடந்த சில மாதங்களாக நடந்து வந்தது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததையொட்டி கோயிலுக்கான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவின் கடைசி நாளான இன்று யாகசாலையில் வைத்து பூஜை செய்த புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக திருக்கோயிலை வலம் வந்து கோயிலின் கோபுர கலசத்தில் புனித நீராடி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வரம் தரும் பெருமாளை வழிபட்டு வணங்கினர். மேலும் தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவையில் பாஜக பெண் வேட்பாளர் வீடு வீடாக சென்று மரக்கன்றுகளை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் இந்த முறை பாஜக தனியாக தேர்தலை சந்தித்து கோவை மாநகராட்சியில் 100 வார்டுகளிலும் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் கோவை மாநகராட்சி 67வது வார்டில் பாஜக வேட்பாளராக தாமரை சின்னத்தில் விஸ்ருதா போட்டியிடுகிறார். இவர் தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மரக்கன்றுகள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பசுமையான வார்டாக தன் வார்டை மாற்றி தமிழகத்தில் முன்மாதிரி வார்டாக மாற்றுவதே தமது லட்சியம் என வாக்கு சேகரிப்பில் தெரிவித்தார். என் பேர் விஸ்ருதாங்க. நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்த பிஜேபியில் வந்து 2013 இருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து ஸ்வச் பாரத் அம்பாசிடர் கடந்த 3 வருடமாக என் பணியை சிறப்பாக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்வச் பாரத் வேஸ்ட் செக்ரிகேஷன் அவேர்னஸ் கொடுக்கறது முதல் கொண்டு கொரோனா டைமில் வந்து வீதியாக அப்பார்ட்மெண்ட்டாக நல்லா பழக்கம் இருக்குது. ஸோ இந்த கொரோனா டைமில் எல்லாத்துக்கும் வந்து இந்த அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள்ஸ் டோர் டு டோர் சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் அஃபெக்டட் ஏரியாஸ் இருக்கும் அங்கெல்லாம் இன்ஸ்பெக்டன் ஸ்ப்ரே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஏழை மக்களுக்கு ஸ்ட்ரீட் வெண்டர் லோனு, மகளிருக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப் லோனு, பிஸ்னஸ் லோனு இதெல்லாமே வந்து எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவங்களோட. சோழிங்கநல்லூர் அருகே ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் விமலா கர்ணா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த ஈஞ்சம்பாக்கம் 194வது வட்ட மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு சுயேட்சை வேட்பாளராக விமலா கர்ணா என்பவர் போட்டியிடுகிறார். இதனையடுத்து ஈஞ்சப்பாக்கம், பாண்டியன் நகர், பிஸ்மில்லா நகர் ஆகிய பகுதிகளில் குங்ஃபு மாஸ்டர் கர்ணாவுடன் வீடு வீடாக சென்று உலக உருண்டை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சுயேட்சை வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் வீட்டிற்குள் வந்த பாம்பை வளர்ப்பு நாய்கள் கடித்துக் கொன்ற சம்பவம் அக்குடும்பத்தினர் இடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் டீச்சர்ஸ் காலனி ரோஜா நகரில் வசித்து வருபவர்கள் ரமணி, சித்ரா தம்பதியினர். இவர்களது வீட்டில் வெளிநாட்டு ரகம் நாய்களான ராட்வீலர் வகையைச் சேர்ந்த 2 நாய்களை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் மிஸ்ட்ரி என்ற நாய்க்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ரமணி அதனை அங்குள்ள தனியார் கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகின்றார். இதற்கிடையே ரமணி தனது வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று பார்த்தபோது அங்கு சுமார் 3 அடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு செத்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தார். அப்போது தனது வீட்டிற்குள் வந்த பாம்பிடம்
அவர்கள் வளர்த்து வந்த 2 வளர்ப்பு நாயும் சண்டையிடுவதும் அதில் மிஸ்ட்ரி பாம்பை வாயில் கவ்விக்கொண்டு செல்வதும் பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தனது நாய் பாம்பை கடித்துக் கொன்றதால் தான் சோர்வாக காணப்படுகிறது என்று எண்ணிய அவர் உடனடியாக மிஸ்ட்ரியை புதுச்சேரி அரசு கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தார். தற்போது மிஸ்ட்ரி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மாநகராட்சி ஆணையர் தலைமையில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணிகள் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 319 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் 319 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்றது. மேலும் 20% ரிசர்வ் வாக்கு பெட்டிகள் வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அந்த 64 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் சேர்த்து சின்னம் பொருத்தும் பணி அரசியல் கட்சியினர் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கான இவிஎம் மெஷின்ஸ் கேண்டிடேட் செட் வந்து இன்னைக்கு தூத்துக்குடி மாநகராட்சியில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுக்கு மொத்தம் 319 போலிங் ஸ்டேஷனுக்கு 319 மெஷின்ஸும் 20% ரிசர்வ்க்காக 64 ரிசர்வ் மெஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேண்டிடேட் செட் பண்ணுறோம். பேலட் பேப்பர் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ ஆர்ஓ சைனோட பேலட் பேப்பரை வச்சு இப்போ எல்லாம் ஒவ்வொரு வார்டு வைஸ் கேண்டிடேட் செட் பண்ணி நம்பர் ஆஃப் கேண்டிடேட் செட் பண்ணி சீல் வச்சு இது எல்லாமே வந்து நம்மளுடைய வேட்பாளர்கள் அண்ட் கட்சி பிரதிநிதிகளுக்கு முன்னாடி நடத்திட்டு இருக்கோம். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜென்துளிகள் தொடர்கின்றன. தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசனின் தாயார் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். காஞ்சிபுரம் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர், ஊரக தொழில்துறை அமைச்சர் மற்றும் நகர்ப்புற குடியிருப்பு மேம்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் என பல பொறுப்புகளை வகித்து வருபவர் தாமோ அன்பரசன். இவரது தாயார் ராஜாமணி நேற்றிரவு வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதையடுத்து சென்னை அடுத்த குன்றத்தூரில் உள்ள அமைச்சரின் பூர்வீக வீட்டில் ராஜாமணி அம்மாள் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாமோ அன்பரசனின் தாயார் ராஜாமணி உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இதில் திமுக பொருளாளர் TR பாலு, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின், சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராகுல்நாத், முக்கிய நிர்வாகிகள் உட்பட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் விட்டு சென்ற கைக்குழந்தையை காவல்துறையினர் மீட்டு குழந்தைகள் நலக்குழுவிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஒரு இளம் பெண் பிறந்து 11 நாளான கைக்குழந்தையுடன் ஏறியுள்ளார். அப்போது அவருக்கு பேருந்தில் இருக்கை இல்லாததால் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணிடம் கைக்குழந்தையை கொடுத்துவிட்டு நின்றிருக்கிறார். சிறிது தூரம் பேருந்து சென்றவுடன் அந்த இளம்பெண் திடீரென்று மாயமானார். இதனையடுத்து கைக்குழந்தையுடன் இறங்கிய பயணி அந்த குழந்தையை உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இந்த குழந்தையை பெற்றுக்கொண்ட உருளையன்பேட்டை காவல்துறையினர் அரியாங்குப்பத்தில் உள்ள குழந்தைகள் நலக்குழுவிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து குழந்தைகள் நலக்குழு தலைவர் சிவசாமி கூறுகையில், பேருந்தில் விட்டு சென்ற கைக்குழந்தையை மீட்டு தனியார் காப்பகத்தில் ஒப்படைத்து உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த குழந்தையை விட்டு சென்றது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். அரசு பேருந்து கேடிஎம் பஸ் நிலையத்திலிருந்து திரு செல்வி என்கின்ற ஒரு அம்மையார் பஸ் ஏறி புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது மேற்படி காட்டாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுமார் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஒரு கைக்குழந்தையுடன்
அந்த பஸ்ஸில் ஏறி புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தார். சுமார் மாலை 7 மணி அளவிலே இந்திரா காந்தி சிக்னலிலே பஸ் நிற்கின்ற போது சோழவரம் அருகே தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் தலைமையில் வேட்பாளர் அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்தில் உள்ள ஆரணி பேரூராட்சியில் வேட்பாளர் அறிமுக ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஆரணி பேரூராட்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம் உள்ளிட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா, சோழவரம் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட தலைவர் சுதாகர், நகர செயலாளர் தயாளன், கூட்டுறவு சங்க தலைவர் தனஞ்செழியன், வேட்பாளர்கள் குண பூபதி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சியில் 33வது மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சங்கீதா பாபு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை மாநகராட்சி புழல் கதிர்வேடு பகுதியில் 33வது மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் சங்கீதா பாபு என்பவர் போட்டியிடுகிறார். இதையடுத்து கதிர்வேடு பகுதியில் உள்ள வாக்காளர்களிடம் வீடு வீடாக சென்று சங்கீதா பாபு வாக்கு சேகரித்தார். அப்போது சட்டசபையில் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற சிறப்பு கூட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளித்து வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது திமுக வட்ட செயலாளர் சுரேஷ், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் பாபு, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ராஜன், பர்னபாஸ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். அமைச்சர் தாமோ அன்பரசன் தாயார் ராஜாமணி உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தாயார் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு குரோம்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காததால் அவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் குன்றத்தூரில் உள்ள அமைச்சரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரின் இல்லத்திற்கு சென்று அவரது தாயாரின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். அப்போது திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். திருப்பத்தூர் அருகே மகன் சாவில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் தெரிவித்ததால் உடலை தோண்டி எடுத்து மறு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ரகுபதியூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் சாந்தி தம்பதியரின் மகன் நவீன்குமார் அதே பகுதியில் அழகு நிலையம் வைத்து நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நவீன்குமார் மற்றும் குறும்பேரி கிராமத்தைச் சேர்ந்த விசித்ரா என்பவருக்கு கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் திடீரென நவீன்குமார் வாயில் நுரையோடு மயக்கமடைந்து விட்டதாக மாமனார் முருகனுக்கு விசித்ரா தெரிவித்துள்ளார். இதையடுத்து நவீன்குமாரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியதால் அவரை உறவினர்கள் அடக்கம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மருமகள் நடவடிக்கையில் சந்தேகம் கொண்ட மாமனார் முருகன் மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மறு உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோருடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதன் காரணமாக திருப்பத்தூர் வட்டாட்சியர் சிவபிரகாசம் முன்னிலையில் காவல்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் நவீன்குமார் உடலை தோண்டி எடுத்து மறு உடற்கூறு ஆய்வு செய்தனர். இதற்கிடையில் விசித்ரா அத்திமகன் சீனிவாசன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது தெரியவந்ததால் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் காவல்துறையினர் விசாரணையில் நவீன்குமார் கொலை செய்யப்பட்டாரா என்ற தகவல் வெளியாகும் என்று பரபரப்பு நிலவி வருகிறது. சோழிங்கநல்லூர் அடுத்த நீலாங்கரை பகுதியில் அதிமுக சார்பில் மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் ராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த நீலாங்கரையில் 192வது வட்ட மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு அதிமுக சார்பில் வேட்பாளர் ராஜன் போட்டியிடுகிறார். இதனையடுத்து வேட்பாளர் ராஜன் நீலாங்கரை, மரக்காயர் நகர், ராஜா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வட்ட கழக செயலாளர் மாசிலாமணியுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தனர். கோவையில் கட்டுமான துறை சார்ந்த பொறியாளர்களின் நலன் காக்கும் விதமாக மாவட்ட அனைத்து கட்டிட பொறியாளர் சங்கம் துவங்கப்பட்டுள்ளது. கோவையை தலைமையிடமாக கொண்டு கோயம்புத்தூர் மாவட்ட அனைத்து கட்டிட பொறியாளர் சங்கம் கோவையில் துவங்கப்பட்டது. இதற்கான துவக்க விழா மற்றும் உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது.
இதில் சங்கத்தின் முதல் மற்றும் புதிய தலைவராக சுரேஷ்குமார், செயலாளராக ரவிச்சந்திரன், பொருளாளராக ஜெயபிரகாஷ், துணைத் தலைவராக ரமேஷ்குமார் மற்றும் அலுவலக நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பதவியேற்றனர். சிறப்பு விருந்தினர்களாக யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேலாண் இயக்குநர் தேவராஜ், இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் முன்னாள் தலைவர் நந்தகுமார், ஆர்ஆர் ஹவுசிங் மேலாண் இயக்குநர் கருண பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் சுரேஷ்குமார், பொறியாளர்கள் சார்ந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் கட்டுமான துறை சார்ந்த எல்லா சங்கங்களுடன் இணைந்து பொறியாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார். இதில் விழாக்குழு தலைவர் செவ்வேல், மக்கள் தொடர்பு அலுவலர் மணிகண்டன், தங்கவேல், கட்டுமானத்துறை சார்ந்த பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பல பொறியாளர் கரங்கள் ஒன்றிணைந்து இங்கு பிரம்மாண்டமாய் பொறியாளர்களின் நலனுக்காக இங்கு புதிதாக சங்கம் உருவாக்கப்பட்டு கோயம்புத்தூர் மாவட்ட அனைத்து கட்டிட பொறியாளர்கள் சங்கம் என பெயரிட்டு இங்கே புதிதாக இன்று துவங்க பெற்று இந்த சங்கத்தின் முதல் தலைவராக இன்று நான் இங்கே பொறுப்பேற்றுள்ளேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து பொறியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்று நாம் இந்த சங்கத்தினை உருவாக்கியதன் நோக்கம் என்னவென்றால் நம் பொறியாளர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.